எக்ஸசைஸ் 5.5ல கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இது வந்து டனல் ப்ராப்ளம். A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஓப்பனிங்கில் ஒரு டனல். The total width of the highwayன்னு சொல்கிறாங்க. டோட்டல் வித்துங்கிறது இதுதான் ஹைவே வந்து இவ்வளோ தான் இருக்குது டனலுக்குள்ளே. இது ஓப்பனிங் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். ரோடு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான். அப்போ இந்த ரோடு மேலே கரெக்டாக ஒரு வேன் போகுது அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். அந்த வேன் இப்படி தான் உள்ளே போகும், இப்படி தான் வெளியில் வரும். ஸோ அந்த ஃபுல் ரோடை யூஸ் பண்ணி தான் ரோடு. இந்த பக்கம் போக முடியாது, மேலே தட்டும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இதுதான் ரோடு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்கன்னா ஓப்பனிங் எவ்வளோ பெருசாக இருக்கும், இது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு கேட்குறாங்க. அவள் புரிஞ்சுக்கணும், இது வந்து வெர்டெக்ஸ் 1, இது வெர்டெக்ஸ் 2, இது ஃபோக்கஸ் 1, இது ஃபோக்கஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த F1லேருந்து F2 தான் ரோடு, V1லேருந்து V2 தான் ஓப்பனிங். அவங்க கேட்குறது V1லேருந்து V2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. V1க்கு V2க்கு டிஸ்டன்ஸு 2 டைம்ஸ் A, 2A தான் என்னென்னு கேட்குறாங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா 2 டைம்ஸ் AE கொடுத்துட்டாங்க. அதாவது F1லேருந்து F2 கொடுத்துட்டாங்க 2AE. கொஷினில் பார்ப்போம். 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2AE தான் 16. அப்போ AEயோட ஆன்சர் 8. அதாவது இந்த இடத்துல 8,0, இந்த இடத்துல -8,0. ஹைட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோட் மஸ்ட் பி சஃபிஷியன்ட் ஃபார் எ ட்ரக் 4 மீட்டர். அப்போது இதுதான் ரோடோட எட்ஜு, இதோட ஹைட் வந்து 4 மீட்டர். அப்போ இந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா V1க்கும் V2க்குள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மிடில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க 5 மீட்டர் அப்படின்னு. அந்த டனலோட மேக்ஸிமம் ஹைட்டு 5 மீட்டர். ஸோ இதை வச்சு தான் டயக்ராம் நம்ம போட போகிறோம். இந்த டனலை வச்சு சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த சைடு அப்படியே ஒய் ஆக்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ கொடுத்த டயக்ராம் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதான் அந்த டனல். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் ரோடு. இந்த நம்பர் இந்த 8,0, இந்த நம்பர் -8,0. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு தெரியாத பாயிண்ட் V1, V2. இது வந்து F2, இது F1. இந்த ஹைட் வந்து என்ன சொல்லிடுறாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஹைட்டு வந்து 4ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 8, ஒய் வேல்யூ 4. அதே மாதிரி இந்த ஹைட்டு 4 தான். ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னா -8,4. ஸோ இதுதான் உள்ளே போகிற வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஹைட்டு. அதாவது இவ்வளோ ஹைட் இருந்தால் தான் இதுக்குள்ளே வெஹிக்கிள் போக முடியும். இங்கே ஒரு இதாக கார் போகலாம், பைக் போகலாம், இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு வரலாம். ஓகே, டேட்டா கொடுத்துட்டாங்க. இது அப்படி நம்ம ஈக்குவேஷனாக மாற்றுவோம். இதை பார்க்குறதுக்கு எலிப்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எலிப்டிக்கல் ஓப்பனிங் சொல்லிட்டாங்க. மிச்சம் கீழே உள்ள போர்ஷன் நம்ம இமேஜின் தான் பண்ணணும். எலிப்டிக்கல் ஓப்பனிங்னால எலிப்ஸ்னு முதல் எழுதிக்கோங்க. எலிப்ஸோட மேஜர் ஆக்சஸ்னு யூஸ் பண்ணணும். மேஜர் ஆக்சஸ் அதாவது உள்ளே பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ் வந்து உள்ள டயக்ராம்குள்ளே பெருசாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் சின்னதாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸெல்லாம் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதியாச்சு. இதோட ஈக்குவேஷன் x² + y² / b². இந்த ஏ வந்து பெரிய நம்பர், அது எக்ஸுக்கு கீழே இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், ஒய்க்கு கீழே A² இருந்தால் ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். இப்போ நமக்கு எக்ஸஸ் கீழே இருக்குது. ஏ என்ன, ஏங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், ஸோ அது தெரியாது. ஆனால் பி தெரியும், பினா 5. அப்போ இந்த பிளேஸில் x² / a² + y² / b²னா 5, 5², பினா 5. இப்போ இதில் தெரிஞ்ச பாயிண்ட்டை ஒன்று அப்ளை பண்ணி ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தெரியாத பாயிண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். தெரியாத பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் தான். இதில் எக்ஸோட லென்த் தெரியாது, ஸோ x1 வச்சுக்கோங்க. ஹைட் வந்து ஒய்யோட வேல்யூ 0 தான். இப்போ முதல் என்ன பண்ண போகிறோன்னா, தெரிஞ்ச பாயிண்ட்னா நமக்கு என்ன பாயிண்ட்லாம் டயக்ராம் மேலே இருக்குது, -8,4 இருக்குது, அப்புறம் 0,5 இருக்குது, இந்த இடத்துல 8,4 இருக்குது. ஸோ இதில் எதனால் அப்ளை பண்ணலாம், நமக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று பார்ப்போம். -8,4 இந்த பாயிண்ட்டையோ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்போது -8,4 இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுக்கு -8 போட்டால் 64 ஆயிரும். A² அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு பதிலாக 4, அப்போ 16/25 வருது, = 1. இதை வச்சு A² கண்டுபிடிக்க போகிறேன்.
அப்போது 64/a², அந்த சைடு வந்து 1 மைனஸ் இந்த 16/25 அங்கிட்டு போச்சுன்னா -16/25. இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ 25 இங்கே வரும், -16/25 வரும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9/25. இந்த சைடு 64/a². அப்போது 64/a² தான் 9/25. அப்போ a²/64 ஆன்சர் 25/9. இப்போ a² மட்டும் வேணும். அதான் என்ன பண்ணியிருக்கேன், இதை தலைகீழ மாற்றிருக்கேன், இதையும் தலைகீழ எழுதிருக்கேன், ரெசிப்ரோக்கல். அப்போ a² = 25/9. இந்த 64 அங்கே எழுதணும், 64. நல்லா பாருங்கள், எல்லாமே ஸ்கொயர் நம்பர். அப்போ ஏல ஸ்கொயர் விட்டுருங்க. இது 5² 5 ஸ்கொயரை விட்டுட்டா 5 மட்டும் வரும். 3² ஸ்கொயரை விட்டுருவோம். இதுவும் 8². அப்போ 8 மட்டும் எழுதுனா போதும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் பாருங்கள், 40/3ன்னு வரும். ஸோ இந்த 40/3 அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஏவோட ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரோடோட வித் என்னன்னு, ஓப்பனிங் என்ன கேட்டிருக்காங்க, சாரி டோட்டல் ஓப்பனிங். இது ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக அப்படின்னா இது ஃபுல்லாக. அப்போ V1லேருந்து V2 வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ V1 V2 = 2 டைம்ஸ் A. ஏற்கனவே A வந்து 40/3, இப்போது 80/3. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 × 3 6 வரும், மிச்சம் ரிமைண்டர் 2 20 வரும். 6 3s are 18 வரும். அப்போ மறுபடியும் ரிமைண்டர் 2 வரும், 20 ஆகும். அப்போ டாட் வச்சுக்கிடுவோம். 6 3s are 18. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 26.67. 26.67. கொஸ்டின் எல்லாமே மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டர்.